எப்படி பேசினாலும் இங்கே 2 வன்முறை இருக்குது சார். அது நீங்கள் அது புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வன்முறை கேட்டால் ஆயுதம் கொண்டு தாக்குறது, அதை கைகளால் தாக்காமல் ஆயுதம் கொண்டு தாக்குறது. இன்னொன்று வந்து வெறும் கைகளால் தாக்கலாம். இப்போ வெறும் கைகளால் தாக்குறதுன்றது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா ஒருத்தர் அடிப்பாங்க, அது விலக்கி விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் செருப்பு கொண்டு தாக்குறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு கல்லை கொண்டு தாக்குறீங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து சில நேரங்களில் கொலையிலே போய் முடிஞ்சிடும். ஏதோ ஒருத்தர் கை கலப்புன்னு சொல்கிறது என்ன, கையில் அடிச்சுக்கிறது தான் கை கலப்பு. இது கை கலப்பே இல்லை. அப்போ நீங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ ஒரு ஆயுதம் கொண்டு தாக்குறீங்கன்னு சொன்னாலே அது கடைசியில் கொலையில் கூட போய் முடிஞ்சிடும். இதை தாண்டி வார்த்தை பிரயோகம் இருக்குது, அதுவும் கூட ஒரு வன்முறை தான். ஒரு வரம்பு மீறிய சில வார்த்தைகள் வந்து நீங்கள் போடும்போது கையில் அடிக்கிறத விட ஆயுதத்தை அடிக்கிறத விட நெஞ்சை கிழிக்கக்கூடிய வார்த்தைகள் சிலதெல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் கூட ஒரு வகையான வன்முறை தான். ஆனால் பேசும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி சில நேரங்களில் வந்து நீண்ட காலமாகவே வந்து விசிகாவுக்கும் அவருக்கும் வந்து ஒரு மோதல் போக்கு இருக்குது. அது ஒரு கோல்டு வாராகவே இருந்தது நீண்ட காலம். இன்றைக்கி அது வந்து வெடிச்சு வெளியே வந்துடுச்சு. இது வந்து பரவலாக எல்லாருக்குமே தெரியும், மீடியாக்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து விசிகாவுக்கு வந்து எதிராக பேசக்கூடியவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதுக்காக கூட அவருக்கு அழைப்பு கொடுப்பாங்க. இவர் போய் பேசியிருக்கிறாரு.